ஒரு பெரிய நிறுவனத்துடைய சிஇஓ உங்களோட இன்டர்வியூஸோ, பாட்காஸ்ட்டோ நான் பெருசா எங்கேயுமே பார்த்ததில்ல. ஒய்? ஐ திங்க் ராயல் என்ஃபீல்டு எப்பவுமே என்ன யோசிப்போம்னா, மோட்டர் சைக்கிள், அப்சஷன் வித் த மோட்டர் சைக்கிள். மேபி மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ எம் ரைடிங். ஸோ மேபி தட்ஸ் த ரீசன் ஐ எம் நாட் தேர் இன் த இன்டர்வியூஸ் அண்ட் ஆல். ப்ரைமரிலி எங்களோட ஃபோக்கஸ் எப்போவுமே ஜென்ரல் டாபிக் பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் மோட்டர் சைக்கிள் பற்றி தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் மோட்டர் சைக்கிள் பற்றி தெரியும்னா அந்த மோட்டர் சைக்கிளில் ஃபோக்கஸ் பண்ணலாமே நம்ம நிறையா. மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் வந்து கம்யூனிட்டி கூட ரைடிங் ஆர் அட் த ஹிமாலயாஸ் ஆர் அக்ராஸ் த சவுத் அண்ட் எனி ஆஃப் த ஹில் ஸ்டேஷன் ரைடிங் ஆர் கோ அண்ட் டெஸ்ட் த மோட்டர் சைக்கிள்ஸ். அங்கே தான் எங்களோட மோஸ்ட் ஆஃப் த டைம் போகிறதுனாலையும், ஒரு சின்ன கம்பெனி, ஒரே ஒரு இடத்துல சென்னையில் மட்டும் இருந்த கம்பெனி. பட் எங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருந்தது எனக்கும் சித்தார்த்துக்கும். இந்த கம்பெனி எப்படி பெருசு பண்ண முடியும், பெருசு பண்ண முடியுமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்லாம் ஒரு திங்கிங் இருந்தது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் என்ன இருந்ததுன்னா, கண்டிப்பாக இதை பெருசு பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு எமோஷ்னலான ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டை பெருசு பண்ண முடியலன்னா நம்ம ஏதோ தப்பாக பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க முடியும். ஸோ ஒரு ஒரு பிலீஃப் என்ன இருந்ததுன்னா, வி ஹேவ் நத்திங் டு லூஸ், எவ்ரிதிங் டு கெயின். அதுதான் ஒரு அந்த ஒரு டிரைவாக இருந்தது. அதான் உங்களுக்கு ஒரு ஒரு ட்ரீம் என்னென்னா, இதை எப்படி உலக அளவில் கொண்டு போக முடியும்னு. மேபி கடந்த 25 வருஷமாக நானும் சித்தார்த்தும் முழுசாக எங்களோட டைமை டெடிகேட் பண்ணதே இந்த மோட்டர் சைக்கிளிங்கை எப்படி ஒரு இவாஞ்சலைஸ் பண்ண முடியும், எப்படி உலக லெவல் கொண்டு போக முடியும் அப்படின்னு. இன்றைக்கி டுடே ஐ திங்க் நம்ம இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மேபி ராயல் என்ஃபீல்டு ஒரு குளோபல் கம்பெனியாக மாற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்த பிறகு இங்கே இருக்கோம். இப்போ உங்கள் கூடலாம் பேசிகிட்டு இருக்கிறதில்ல.